வணக்கம் தோழர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள். அவமானமே மூலதனம். மான அவமானங்களை சகிப்புத்தன்மையுடன் லட்சியத்தை நோக்கி இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கான நடந்த வரலாற்று நிகழ்வு. மன்னரின் அரசவை. ஒருவர் தான் தொடங்க இருக்கும் கல்லூரிக்கு நிதி கேட்டு வருகிறார். அந்த மன்னர் இந்து என்றாலே கோபப்படுபவர். நிதிதானே இந்தா என தன் காலில் இருந்த சூவை வந்தவர் மேல் வீசி எறிந்தார். எதிர்பாராத நிகழ்வால் நிலை குலைந்தாலும் ஒரு பக்கம் அவமானம் மனதை கவலைப்படுத்தியது. இருந்தாலும் ஒரு நல்ல நோக்கத்திற்குத்தானே அவமானப்படுகிறோம் என தேற்றிக்கொண்டு மன்னருக்கு நன்றி சொல்லி விடைபெற்றார். மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா நாம் அவமானப்படுத்த சூவை வீசினோம், நன்றி சொல்லி செல்கிறானே என. ஒருவரை எப்படி அவமானப்படுத்த முயன்றாலும் எதிரில் இருப்பவர் தன் நோக்கத்தில் உறுதியாய் இருந்தால் என்ன செய்ய முடியும்? மேலும் தன்மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் அவமானமாய் உணர்ந்து கோபப்படுவார்கள். சிறிது நேரத்தில் வெளியில் ஒரே சத்தம். அமைச்சரை அழைத்த மன்னர், என்ன அங்கே என்று கேட்டார். மன்னா, நீங்கள் இருந்த சூவை ஏலம் போடுகிறான். கல்லூரி கட்ட மன்னர் தந்த சூ என்றே கூவுகிறான் மன்னா என்றார். எவ்வளவு போகிறது? படுகேவலமாய் 10 நாணயத்துக்கு மேல் ஏலம் போகவில்லை என்றார். ஐயையோ, என்ன விலையானாலும் ஏலம் எடு என்றார். அமைச்சரும் 50 லட்சம் கொடுத்து ஏலத்திற்கு எடுத்தார். நிதி கேட்டு வந்தவர் மீண்டும் மன்னரிடம் வந்தார். மன்னா, நீங்கள் போட்ட ஷூ பாதி கட்டடம் கட்ட கிடைத்து விட்டது. அடுத்த ஷூவை எப்போது போடுவீர்கள் என்று கேட்டார் பாருங்கள். மன்னர் வந்தவரின் சாமர்த்தியத்தையும் சகிப்புத்தன்மையையும் எண்ணி தாமே கல்லூரியை கட்டி தந்தார். அதுதான் தற்போதைய காசி பனாரஸ் பல்கலைக்கழகம். அந்த காலனி வீசப்பட்டது திரு மதன் மோகன் மாளவியா அவர்கள் மீது. அவர்தான் பனாரஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். அவமானத்தை யார் ஒருவர் அவமானமென உணர்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் எதையும் வெற்றி பெற முடியாது. எப்பொழுதும் நோக்கம் நிறைவேறுவதுதான் முக்கியம், மான அவமானங்கள் அல்ல. நாம் செய்வது நல்லதாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அவமானமும் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என எண்ணுவோம். எந்த ஒரு வளர்ச்சியையும் நீண்ட நாட்கள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவமானம் என்பது ஒருவித மூலதனம். அதை புரிந்தவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றிதான். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.